வெல்கம் பேக் டு சிம்பிளி குப்பு. இன்றைக்கி நம்ம ஈஸியான ஒரு டிஃபன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் எதுக்குனாலும் சூப்பராக இருக்கும். பீட்ரூட் தோசை தான். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் சீரகம், ஒரே ஒரு பச்சை மிளகாயை குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி லேசாக மெல்லிசாக கட் பண்ணி போடுங்க. அப்புறம் ஒரு பெரிய பீட்ரூட்டை இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து வதக்கும் போது சீக்கிரம் வெந்துடும். இப்போ இதை ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் இவ்வளோ நல்லா அழகாக வெந்து வந்துருச்சுன்னு. இப்போ இதை நம்ம தோசை மாவில் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15லேருந்து 20 மினிட்ஸ் வரைக்கும் இதை அப்படியே விட்டுடுங்க ஒரு மூடி போட்டு. ஏன்னா கலர் அப்போ தான் நல்லா கொடுக்கும். நான் வீடியோ எடுக்கிற அவசரத்தில் இன்றைக்கின்னு பார்த்து கொஞ்சம் நேரம் தான் விட்டேன். அதனால தான் ரொம்ப லைட் கலராக வந்திருக்கு. நீங்கள் கூட கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா பீட்ரூட் கலர் நல்லாவே இறங்கிடும். இப்போ கல் நல்லா காஞ்சதும் தோசை ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் நெய் கூட ஊற்றிக்கலாம். நான் எண்ணெய் தான் ஊற்றுறேன் இன்றைக்கி. இது நல்ல ரோஸ்ட்டாக வருங்க இந்த தோசை. அதனால் நல்லா மெல்லிசாக இழுத்துக்கோங்க. இப்போது நம்ம திருப்பி போட்டும் வேக வச்சிடலாம். அவ்வளோதாங்க, ரெடி. சட்டுன்னு ரெடி ஆகிடும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.